வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். இன்றைக்கி பெப்பர் சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. சமைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. இது கூட அந்த சிக்கன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை முடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் சிக்கனில் இறங்குறதுக்காக இந்த மாதிரி முதல்ல நம்ம பெரட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம சிக்கன் சாப்பிடும் போதும் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். பெப்பர் சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கருகிராமல் வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மட்டும் நல்லா மாறி நல்லா வாசமாக வரும். இதுதான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி செய்யும் பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வறுபட்டுருச்சு. நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். அதில் ஹோல் கரம் மசாலாலெல்லாம் சின்ன சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, லவங்காயம் அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசம் வரும். நல்லா புரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 4-5 பூண்டு பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சிக்கனில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம பெரட்டி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பெரட்டி வச்சுருக்கிற நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் கம்மியான ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வதக்கி விடுங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி வெளியில் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்ருவோம். இப்போ அடுப்பை நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு 3 விசில் வச்சு இறக்கிடலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணியோடயே இருக்குது. நான் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு கொஞ்சம் கிரேவி பதத்திலே நான் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் அப்படியே சிம்மில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் ட்ரையாக ஆக்கி கூட சாப்பிட்லாம். அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்போ சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ட்ரையாக வேணுங்கிறவங்க நீங்கள் ட்ரை ஆக்கி கூட வச்சு சாப்பிட்டுக்கோங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.